அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. இந்த 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைய நலத்திட்ட உதவிகள் போட்டிருந்தாங்க விவசாயிகளுக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாய பயிர்க்கடன்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாயும், அது மட்டும் இல்லாமல் நகை அடமான கடன்கள் கிட்டத்தட்ட 1716 கோடியும், வீட்டு கடன் கிட்டத்தட்ட 600 கோடியும் தள்ளுபடி செய்ய போவதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து இது ஸ்டார்ட் பண்ண போறாங்க, அமல்படுத்த போறாங்க. அதற்கான முழுமையான அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. சரிங்களா? ஸோ யார் யாருக்கு இந்த சலுகைகள் வழங்க போறாங்க? இந்த விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா மீண்டும் பயிர்க்கடனுக்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேளாண் துறைக்கு மட்டும் 45,661 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ நிலம் இல்லாத தலித்தின மக்களுக்கு பாத்தீங்கன்னா வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகளும் அதே மாதிரி பராமரித்துல லோன் கொடுக்கறதும், ஸோ அதற்கான நலத்திட்ட உதவிகள் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம தேனீ வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த லோன் மூலியமா பண்ணிக்கலாங்க. ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவா துல்லியமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம், முக்கியமான ஸ்கீம் வீடியோலாம் எல்லாருக்கும் தெரியப்படுத்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவலை சொன்ன தமிழக அரசு. இது மட்டும் இல்லாம நகை அடமான கடன்கள், வீட்டு கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். ஓகேங்களா? தமிழகத்தில் விவசாய சாகுபடி பரப்பு அதிகரித்துள்ளது. விவசாயிகளுக்கு கடன் மற்றும் வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. தமிழக அரசு ரூபாய் 4,200 கோடியையும் வட்டி தொகை ரூபாய் 176 கோடியையும் நபர்க்கு விடுவித்துள்ளது. விவசாயமும் நாட்டின் வளர்ச்சியும். விவசாயம்தான் ஒவ்வொரு நாட்டின் முதுகெலும்பாக உள்ளது. விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் மக்கள் கை வைக்க முடியும். எனவே விவசாயத்திற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகிறது. மானியத்தில் விவசாய உபகரணங்கள், மானியத்தில் உரம், மானியத்தில் விதைகள், மின்சார மானியம், ஏற்றுமதி மானியம், ஓய்வூதிய திட்டம், நேரடி விற்பனை நிலையம், விவசாய உள்கட்டமைப்பு மானியம் என பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்துள்ளது. ஒவ்வொரு மாவட்ட விவசாயிகளுக்கு முதல் முறையாக அறிமுகம் 4,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தின அப்டேட் எல்லாம் தெளிவா பார்த்துக்கலாம். தமிழ்நாடு அரசு நடப்பாண்டில் டெல்டா மாவட்டங்களில் நடைமுறையில் இருக்கும் குறுவை தொகுப்பு மானியம் வேலூர் மாவட்டத்திலும் முதன்முறையாக வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் ஓர் ஏக்கர் பரப்பில் எந்திர நடவு மேற்கொள்வதற்கு ரூபாய் 4,000 நடவு மானியம் வழங்கப்படுகிறது என வேலூர் வேளாண்மை இணை இயக்குனர் ஸ்டீபன் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்ட வேளாண்மை இது வேலூர் மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒவ்வொரு மாவட்ட வரையா கொடுப்பாங்க. ஸோ சேம் தான் 38 மாவட்டத்துக்கும் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ வேளாண்மை இணை இயக்குனர் ஸ்டீபன் ஜெயக்குமார் வெளியிட்ட அறிவிப்பில் கூறுகையில், வேலூர் மாவட்டத்தில் அனைத்து வட்டாரங்களில் சொர்ணாவரி பருவ நெல் சாகுபடி பரவலாக நடைபெற்று வருகிறது. நடப்பாண்டில் சுமார் 2,660 ஏக்கர் பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு நடப்பாண்டில் டெல்டா மாவட்டத்தில் நடைமுறையில் இருக்கும் குறுவை தொகுப்பு மானியம் வேலூர் மாவட்டத்திலும் முதன்முறையாக வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு ஏக்கர் பரப்பில் எந்திர நடவு மேற்கொள்வதற்கு ரூபாய் 4,000 நடவு மானியம் வழங்கப்படுகிறது. அதை தவிர நெல் விதைகள், நெல் நுண்ணூட்ட கலவைகள் மற்றும் உயிர் உரங்கள்
ஆகியவை 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது. ஒரு விவசாயிக்கு ஒரு ஏக்கர் பரப்பளவிற்கு குறுவை தொகுப்பு மானியமும் வழங்கப்படும் அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து விவசாயிகள் இந்த திட்டத்தின் பயன்பெற உடனடியாக ஆதார் எண், கணினி, சிட்டா, அடங்கல், வங்கி கணக்கு எண், ஐஎஃப்சி எண் ஆகிய ஆவணங்களை உழவன் செயலியில் முன்பதிவு செய்ய வேண்டும். நடப்பாண்டில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ள குறுவை தொகுப்பு மானியத்தை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்து வேளாண்மை இயக்குனர் முருகேசன் வெளியிட்ட அறிவிப்பில் கூறியது என்னன்னா, தமிழ்நாட்டின் நெல் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியினை உயர்த்திடவும் நோக்கில் நடப்பு ஆண்டின் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் டெல்டா அல்லாத 29 மாவட்டங்களில் சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கப்படும் என வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரால் அறிவிக்கப்பட்டது. குமரி மாவட்டத்தில் 2025-26ஆம் நிதியாண்டில் சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் நெல் எந்திர நடுவு மானியம், நுண்ணோட்ட சத்து விநியோகம் மற்றும் திரவ நுண்ணுயிர் உரங்கள் மானிய விலையில் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். ஸோ உங்களுக்கு புரியலனாலும் கடைசியா நான் ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆள் பற்றாக்குறை, கூடுதல் செலவினம் போன்ற காரணங்களால் விவசாயிகள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த பிரச்சனைகளை சமாளிக்க விவசாயிகள் எந்திர நெல் நடவு முறையை கடைபிடித்தால் குறைந்த செலவில் அதிக லாபம் பெறலாம். குறுவை தொகுப்பு திட்டத்தின் கீழ் ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு பின்னோக்கு மானியமாக 4000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்திர நடுவு முறையில் குறைந்த விதைகள் பயன்படுத்தி 1 சென்ட் பரப்பில் பாய் நாற்றங்கள் அல்லது நாற்றங்கள் தட்டுகளில் நாற்று விடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் 15 வயதுடைய நாற்றுகளை குத்துக்கு ஒன்றுக்கு வீதம் வரிசை நடவு முறையில் நடத்தப்படுகிறது. இம்முறையில் உரங்களை உட்கிரக்கும் திறன் அதிகரிக்கிறது. செடிகளுக்கு போதிய இடம், சூரிய ஒளி மற்றும் காற்றோட்டம் கிடைக்கிறது. களை வேளாண்மை எளிதாக தூர்களின் எண்ணிக்கை அதிகரித்து மகசூல் அதிகரிக்கிறது. விவசாயிகள் நெல் எந்திர நடவு மானியம் பெற உழவன் செயலி மூலம் முன்பதிவு செய்த வேளாண் இயக்குனர் கேட்டுக்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வரக்கூடிய 2025 to 2026ஆம் ஆண்டுல விவசாய பயிர்க்கடன்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படும். அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கருக்கு 4000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதாவது நான் சொன்னோம் இல்லையா, நேற்று முந்தின சொல்லிட்டு இருந்தேன், வீடியோ பார்த்துருந்தேன், தெரிஞ்சிருக்கும். இந்த என்பி, HHP, HHAAY இந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய விவசாய நிலம் வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு பாத்தீங்கன்னா மாதம் 4000 ரூபாய் மானியம் வழங்கப்படும், ஊக்கத்தொகை, உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லியிருந்தேன். ஸோ அதை இதில் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் மீண்டும் விவசாயிகளுக்கு 17,000 கோடி விவசாயிகளுக்கு கொடுப்பதற்காக கொடுத்திருக்காங்க. அதாவது நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க விவசாய பயிர்க்கடன்களை. அது மட்டும் இல்லாம நகை அடமான கடன்களை அனைத்தும் தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 1716 கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. ஸோ அது நீங்க 5 சவரனுக்குள்ள நகை வச்சிருக்கணுங்க. அதுவும் கூட்டுறவு பேங்க்ல வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க SBI அப்படி இல்லைன்னா இந்தியன் பேங்க்ல வச்சிருக்கணுங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான அப்டேட். அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா இந்த முக்கியமான அப்டேட்லாம் நம்ம தெளிவா பார்த்தாச்சுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல அப்டேட்டா எல்லாருக்குமே ஸ்கீமா சொல்லியிருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு கவர்மெண்டோட அஃபிஷியல் ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.